பார்க்குற உள்ளே இருக்குது. That's not sweet. Thank you. நீங்கள் போட்டு பார்ப்பேன் சார். ₹2 லட்ச ரூபா கம்மியாக சார். மந்திரமாக இருக்கும். இப்படி பர பின்னாடி அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் சிம்ரன்ஜீத் சிங். நான் இன்னைக்கு 22ஆம் தேதி ஜூலை 2024 ராம்நாத் மாவட்டத்தில் புது கலெக்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் தூத்துக்குடியில் 2 வருஷம் தாண்டி சப் கலெக்டர் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்னை கார்ப்பரேஷனில் 1 வருஷம் ரீஜனல் டெப்டி கமிஷனர், மதுரை கார்ப்பரேஷனில் கார்ப்பரேஷன் கமிஷனர், அப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1 வருஷம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ நம்ம ராம்நாத் பொறுத்தவரை எல்லா கவர்மெண்ட்டோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஃபுல்லாக முயற்சி எடுப்போம். அதுக்கு அப்புறம் ராம்நாத் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் டவுன். அதில் டூரிசம் பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அதுக்கப்புறம் ராம்நாத்தில் தண்ணி பிரச்சனை, ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதுக்கான கரூர்லேருந்து ஒரு வாட்டர் சப்ளை ஸ்கீம் இப்போது நடைபெற்றுள்ளது. அந்த ஸ்கீமுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அது சீக்கிரம் நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அதுக்கு பிறகு மக்களோட கிரீவன்சஸ் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த கிரீவன்சஸ் குறைகளை நிர்வாகப்பட்டுறது நம்ம ஃபுல்லாக முயற்சி எடுப்போம். சார் கேட்டுக்கொள்கிறேன். சார், ராமநாதபுரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது சார். நீங்கள் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வந்து அதை பார்க்கணும் சார். ராமநாதபுரத்தில் டெஃபினட்டாக மெடிக்கல் காலேஜ் 3 வருஷம் இந்த மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தேன். உள்ள வரும் சொல்லு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம பார்த்துட்டு. சரி சார், எல்லாத்துலேயும் ப்ரியாரிட்டி எதுக்கு சார் கொடுக்க போகிறீங்க சார்? எல்லா ஸ்கீம்லேயும் ப்ரியாரிட்டி இப்போ ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு ஸ்கீம் அது மக்களோட குறைகள் பார்த்துட்டு நம்ம என்ன ஸ்கீம் ரொம்ப முக்கியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் சப்ளை ரொம்ப முக்கியம் இருக்குது. ஓகே சார். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பரமக்குடியில் பார்த்தா டெக்ஸ்டைல் கிளஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கான என்ன செய்யலாம், என்ன ஸ்கீம்ஸ் கன்வர்ஜன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிஷரிஸில் என்ன what best we can do using the government schemes சார். அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய டாக்டர்களே இல்லை சார். அனைத்து வசதிகளிலிருந்து மருத்துவர் இல்லாதனால எல்லாம் இன்னும் மதுரைக்கே போயிட்டுருக்காங்க. அதுக்கு நீங்கள் போய் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார். செக் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுபோல் மாவட்டத்தில் இன்னும் அரசு பள்ளின்றது இல்லை. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மாவட்ட தலைநகரில் இல்லை. அது பல வருஷமாகவே முக்கியமான கிரீவன்ஸாகவே இருக்குது. இப்போ நீங்கள் அரசு பள்ளி இல்லைன்னா நீட்டில் 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடுலேயும் போக முடியாது. இப்போ அரசு பள்ளி இல்லைன்றது பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அரசு மேல்நிலை பள்ளி ஆண்களுக்கு இல்லை. அது நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி ப்ரப்போசல் அனுப்பலாம் ரெடி பண்ணலாம். ராம்நாத்தில் நகரில் வந்து முக்கியமாக உள்ளது ரயில்வே மேம்பாலம்.
கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு கட்டி இது ஒரு திறக்க, அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அது பாதசாரிகள். இப்போ முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. முடிச்சாச்சு சார். சீக்கிரம் அதில் என்னென்ன ரோட் ஃபர்னிச்சர் ஏதாவது போட வேண்டியிருந்தோம், ஏதாவது ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். அது நம்ம முடிச்சுட்டு சீக்கிரம் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். கிரீவன்சஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய மக்கள் மனுக்கள் மீது ஒவ்வொரு மக்களும் 10 முறை 15 முறை கொடுக்குறாங்க சார். நியாயமானதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது மக்களோட குறைகள் நிறைவேற்றப்பட்டது கவர்மெண்ட்டோட ஃபோர்மோஸ்ட் ஏஜெண்டாங்க. அதுக்கான நம்ம எவ்ரி மண்டே ஜிடிபி நடக்கும். அதுக்கப்புறம் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் முதலமைச்சர் முகவரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தேடி போய் அங்கே கேம்ப் போட்டு நம்ம மனுகள் எடுக்கிறோம். அதன் மனுகள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 month டைம் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரொசஸிங் ஏற்கனவே இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் ஆல்சோ நல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன குறைகள் இருக்குது அது திரும்பி அதே குறை வரக்கூடாது, அந்த மாதிரி நம்ம முடிச்சிடுறோம். சார் ராம்நாத் தூத்துக்குடி வரைக்கும் ஃபுல்லாக சாலைகள் வந்து ரொம்ப டேமேஜாகவே இருக்குது சார். இது ரொம்ப கம்ப்ளைண்ட், விபத்துகள் அதிகமாகிட்டே இருக்குது சார். அதை சரி பண்ணுறோம், செக் பண்ணி சார். கலெக்டர் சார் இப்போ பேசுறதுக்கு வந்து ஏதாவது சிறப்பு தொலைபேசி எண்கள் சார் பிரத்யேக ஏதாவது தொலைபேசி அது ஏற்கனவே நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அஃபிஷியல் ஃபோன் இருக்குது. பொதுமக்களுக்கு அதுக்கு தவிர ஒரு கால் யுவர் கலெக்டர் சொல்லி ஒரு கால் சென்டர் நம்ம இப்போ ப்ரீவியஸ் மாவட்ட ஆட்சியர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் அதை தொடர்பு நான் இப்போது உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்க சார். அதை நீங்கள் மக்கள் வரை கொண்டு போய் அதோட யூஸ் பண்ணி சொல்லலாம். சார் ராமநாதபுரத்தில் மணல் திருட்டு அதிகமாகிட்டு இருக்கு சார். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை தடுக்க போகும்போது அவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இது பண்ணணும் சார் நிச்சயமாக. அப்போ தான் அதை தடுக்க முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தேங்க்யூ.